இப்போ தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடக்குதா, ஓபிஎஸ் வராரான்ற கேள்விக்கு முதல்ல நீங்கள் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸோட நிலைப்பாடு தெரிஞ்சுக்கணும். டிடிவி தினகரன் போய் அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஏன் ஓபிஎஸ் போய் கட்சி ஆரம்பிக்கல? ஏன்னா ஓபிஎஸ் அந்த கட்சியோடைய முன்னாள் முதல்வர். அவருக்கு அந்த கட்சியில் ஒரு டேக் அவே இருக்குது. இப்போது நாளைக்கே வந்து வேற ஒருத்தர் போய் அந்த கட்சி என்னோடதுன்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியாது. அந்த பொசிஷனில் இருந்தவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜெயலலிதாக்கு அடுத்தது ஓபிஎஸ். இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் வந்தார், முடியல. சசிகலா வந்தாங்க, முடியல. இவங்க 2 பேரும் அந்த பொசிஷனுக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக வர முடியல. எடப்பாடி வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணிட்டார். சசிகலா கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிட்ட மாதிரி உட்காந்துட்டாங்க. டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஓபிஎஸ்க்கு இன்னொரு டேக் இருக்கு. என்ன டேக்னா, அந்த கட்சி சின்ன எந்துன்னு அதான் கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா முடிஞ்சிடும். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் அந்த கேஸ் இல்லை, பீகார் எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு, நம்ம டிசம்பருக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னது ஒரு டேக்காவே. இப்போ அதிமுக கைக்கு சின்னம் போகாமல் இருக்கிறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தடை யாரு? ஓபிஎஸ் போட்டு வச்சிருக்க கேஸ். இல்லைன்னா அதிமுக கைக்கு சின்னம் போயிடும். இப்போ கடைசி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் இதே நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, அந்த கேஸை விட்ரா பண்ணலன்னா இது பாஜகவுக்கு எலெக்ஷன் கமிஷன் மூலமாக எடப்பாடியை நிர்பந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீ எங்கள் கண்ட்ரோலுக்கு வரலன்னா ஓபிஎஸ் அந்த பொசிஷனுக்கு போட்டு கட்சி அவர்கிட்ட கொடுத்து, சின்னத்தை அவர்கிட்ட கொடுத்து, அதன் மூலமாக போவோம். இப்போ எடப்பாடிக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கரிஷ்மா இல்லைங்க, ஓபிஎஸ்க்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கரிஷ்மா இல்லை. இவங்க எதை நம்பி பேட் பண்ணுறாங்க? இரட்டை இலைன்ற அந்த சின்னத்தை நம்பி.